ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேப்பங்கிழங்கு வறுவல். அதுக்கு நான் சேப்பங்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை குக்கரில் போட்டு ஒரு விசில் எடுத்துக்கலாம். ஒரு விசிலுக்கு மேலே விடாதீங்க, குழஞ்சி போயிடும். இப்போ சேப்பங்கிழங்க குக்கரில் ஒரு விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட, இட்லி குக்கரில் கூட வைக்கலாம், வானலில் கூட தண்ணி ஊற்றி வைங்க. பட் ஆனால் குழஞ்சி போகக்கூடாது, நல்ல இதுவாக இருக்கணும். அப்படின்னா தான் கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். இப்போ இதை ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப தின்னாகவும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போது சேப்பங்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி பீசஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே ஒன்று சேர்ந்துடும். அதனால் கொஞ்சம் ஆறட்டும், ஆறின பிறகு இது பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையானது போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஓகே, ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். நீங்கள் நார்மல் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். நான் ஒரு 2 ஸ்பூனே போட்டிருக்கிறேன். ஏன்னா காரம் நல்லா இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் இது சோள மாவு ஒரு 1.5 ஸ்பூன், மைதா மாவு ஒரு 1.5 ஸ்பூன், அரிசி மாவு. நீங்கள் இடியாப்பத்துக்கு இந்த பச்சரிசி மாவு இருக்கும் இல்லையா, கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவுன்னா கூட பரவாயில்ல, அது ஒரு 1.5 ஸ்பூன். ஓகே, இப்போ இது எல்லாமே சேர்த்து கலக்கிக்கலாம். அது கிழங்கு உடஞ்சிராமல் கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். இப்போது இதில் லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நிறையா ஊற்றக்கூடாது, ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே கலந்து விட்டுடலாம் ஒன்றா. அந்த மாவு எல்லாமே அதில் கோட் ஆகணும், அந்த கிழங்குல. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம் ஒரு 5 மினிட்ஸ். அப்புறமா பார்க்கலாம். ஓகே, ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். அதில் இது அந்த சேப்பங்கிழங்கு இல்லையா, அது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது ஒன்று ஒன்றா போட்டுடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. ஓகே, ஆயில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்துட்டுருக்கு. இப்போ அடுத்த சைடு அப்படியே திருப்பி போடலாம். நீங்கள் கடாயில் கூட பண்ணலாம், இல்லை தோசைக்கல்லில் கூட பண்ணலாம்.
ரொம்ப எண்ணெய் கூட தேவைப்படாது. ஜஸ்ட் இந்த மீனெல்லாம் இது பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஒரு சைடு வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்பலாம் ஆயில் தேவைப்படாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதும். நீங்கள் இந்த மீன் பொரிக்கிறதுக்கு அந்த மாதிரியே தான் இது. தோசை கல்லே போட்டு இது பண்ணலாம், இல்லை தவாவில் போடுறதா இருந்தால் கூட தவாவில் போட்டு கூட பண்ணுங்கள். ஆனால் நல்லா டேஸ்டியாக மொறுமொறுப்பாக இருக்கும். ஏற்கனவே வேக வச்சது தான், அதனால் ஃப்ரை மட்டும் பண்ணுறோம், அந்த மாவெல்லாம் இது பண்ணதுக்காக. வாவ், சூப்பர்! அருமையான சுவையில் சேப்பங்கிழங்கு வறுவல் இட்ஸ் ரெடி டு சர்வ் அண்ட் ரெடி டு ஈட். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குட்டீஸ் இதே மாதிரி தான் செய்ய சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். For more recipes, you can subscribe South Style channel, like, comment and share with your friends, relatives and neighbors, and thanks for watching.